வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ ஏறும் ஒவ்வொரு கோவில் படிக்கட்டும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே கட்டப்பட்டுள்ளது. நீ படிக்கட்டை பார்ப்பாய், நான் வாழ்க்கையை பார்க்கிறேன். நீ உயரத்தை பார்க்கிறாய், நான் உன் மாற்றத்தை பார்க்கிறேன். ஒரு படிக்கட்டு ஒரே தாவலில் உச்சிக்கு கொண்டு செல்லாது. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு முன்னேற்றம். அதுபோல வாழ்க்கையும் ஒரே நாளில் வெற்றி தருவது இல்லை. ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு முயற்சியும் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு படிதான். படிக்கட்டில் முதல் படி சிறியது, கடைசி படி உயரமானது. ஆனால் இரண்டிற்கும் இடையில் இருக்கும் ஒவ்வொரு படியும் முக்கியம். ஒரு படியை தவிர்த்தால் உச்சியை அடைய முடியாது. அதுபோல வாழ்க்கையில் சிறிய முயற்சிகளை அலட்சியப்படுத்தினால் பெரிய வெற்றியை அடைய முடியாது. மலைக்கோவிலின் படிக்கட்டு ஏன் நேராக இல்லை தெரியுமா? உன் உடல் சோர்வடைய, ஆனால் உன் மனம் பலமடைய. நீ வியர்க்கும் ஒவ்வொரு துளியிலும் இறைவன் உனக்குள் இருக்கும் பலத்தை காட்டுகிறான். படிக்கட்டில் ஏறும் பொழுது கீழே பார்த்தால் பயம், மேலே பார்த்தால் நம்பிக்கை. வாழ்க்கையும் அப்படித்தான். கடந்த காலத்தை பார்த்தால் வருத்தம், எதிர்காலத்தை நம்பி பார்த்தால் வெற்றி. உன் வாழ்க்கையின் உயிர்வாய் உன் முதல் அடியில்தான் இருக்கிறது. முதல் அடியை எடுத்து வைக்க தயங்காதே. கோவிலின் படிக்கட்டு கல்லால் ஆனது, ஆனால் வாழ்க்கையின் படிக்கட்டு நம்பிக்கையால் ஆனது. ஒரு படி பிரார்த்தனை, ஒரு படி பொறுமை, ஒரு படி தியாகம், ஒரு படி வெற்றி. நினைவில் கொள், படிக்கட்டு உன்னை தூக்கி செல்லாது, நீயே ஏற வேண்டும். அதுபோல இறைவன் வழியை காட்டுவார், நடக்க வேண்டியது நீதான். இறுதியில் உச்சியை அடைந்தவன் படிக்கட்டை மறக்க மாட்டான். அதுபோல வெற்றி பெற்றவன் தன்னை உயர்த்திய சோதனைகளை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு படியும் ஒரு பாடம், ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றம், ஒவ்வொரு மாற்றமும் உன்னை முருகனின் அருளுக்கு இன்னும் அருகில் அழைத்துச் செல்லும். குழந்தையே, கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் நான் உன்னை ஏன் படிக்கட்டில் நடக்க வைக்கின்றேன் தெரியுமா? உன் கால்களை உயர்த்துவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. நீ ஏறும் ஒவ்வொரு படியும் ஒரு கல் அல்ல, உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம். ஒன்று பிறப்பு, மற்றொன்று கல்வி, வேறு போராட்டம், தோல்வி, நம்பிக்கை, கடைசி படி இறைவனின் அருள். இதில் ஒரு படியை கூட தவிர்க்க கூடாது. படிக்கட்டு ஏன் மேலே மட்டும் செல்கிறது? ஏனென்றால் வாழ்க்கையின் உண்மையான திசை உயர்வுதான். நீ கீழே விழலாம், ஆனால் என்றும் கீழே இருப்பதற்காக நீ படைக்கப்படவில்லை. மெத்தையில் நடந்தால் உடலுக்கு சுகம் கிடைக்கும், கல்லில் நடந்தால் மனதுக்கு பலம் கிடைக்கும். வலியை அறியாத கால்கள் வெற்றியின் மதிப்பை அறியாது. படிக்கட்டில் அனைவரும் ஒரே வேகத்தில் ஏறுவதில்லை. சிலர் ஓடுவார்கள், சிலர் மெதுவாக நடப்பார்கள், சிலர் நடுவில் அமர்ந்து ஓய்வெடுப்பார்கள். ஆனால் உச்சியை அடைவது வேகமானவன் அல்ல, நின்று விடாதவன்தான். நீ ஒவ்வொரு படியும் ஏறும் பொழுது நான் உன் பிரச்சனைகளை ஒரு படி இறக்கி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் படிக்கட்டில் ஏறி தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது மனம் லேசாக இருக்கிறது. படிக்கட்டு ஒரு ஆசிரியன், அது பேசாது. ஆனால் அவசரப்படாதே, ஒவ்வொரு படியும் சரியாக வை என்று கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையிலும் அதுதான். ஒரே நாளில் எல்லாவற்றையும் அடைய நினைத்தவன் அடிக்கடி தருமாறுவான். பொறுமையுடன் நடந்தவன் ஒரு நாள் உச்சியை அடைகிறான். படிக்கட்டின் மிகப்பெரிய அதிசயம், அது யாரையும் பாகுபாடு பார்ப்பதில்லை. பணக்காரனும் அதில்தான் ஏறுகிறான், ஏழையும் அதில்தான் ஏறுகிறான், அறிஞனும் அதில்தான் ஏறுகிறான், பாமரனும் அதில்தான் ஏறுகிறான். இறைவனை அடையும் பாதையில் அனைவரும் சமம் என்பதே படிக்கட்டு சொல்கிறது. உன் வாழ்க்கையில் எத்தனை படிக்கட்டுகள் இருக்கின்றது என்று எண்ணாதே. நீ எத்தனை படிகள் ஏறிவிட்டாய் என்று நினைத்து தைரியம் பெறு. இன்னும் இருக்கும் படிகளுக்கு நான் உன்னோடு வருகின்றேன். படிக்கட்டு கல்லால் கட்டப்பட்டது, ஆனால் அது மனிதனின் நம்பிக்கையால் உயிர் பெற்றது. உச்சியில் இருக்கும் சந்நிதி ஒரு பரிசு, அதை அடைய வைத்த ஒவ்வொரு படியும் ஒரு ஆசீர்வாதம்.
ஏறுபவன் வாழ்க்கையில் உச்சியையும் இறைவனின் அருளையும் நிச்சயம் அடைவான். கோவில் படிக்கட்டு மனதையும் உயர்த்துகிறது, வாழ்க்கையையும் உயர்த்துகிறது. இறுதியில் மனிதனை இறைவனுக்கு இன்னும் அருகில் அழைத்து செல்கின்றது. நீ வாழ்க்கையில் நிச்சயம் உயர்வாய். வெற்றி நிச்சயம்.